இலக்கம் 5க்கான வழங்கப்பட்டிருக்கும் மரணம் செய்ய வேண்டிய சூராவின் ஆயத்துகள் சூரா அல் வாக்கியாவில் 45வது வசனத்திலிருந்து 52வது வசனம் வரை வழங்கப்பட்டிருக்கின்றது. அடுத்ததாக வழங்கப்பட்டிருக்கின்ற ஹதீஸ் கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மின் ஹுஸ்னி இஸ்லாமில் மர்இ தர்குஹு மா லா யஅனி ரவாஹு திர்மிதி. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், ஒரு மனிதன் தனக்கு தேவையற்றதை விட்டு விடுவது அவனின் இஸ்லாம் அழகு பெறுவதில் உள்ளதாகும். நூல் திர்மிதி. துஆ அல் குர்ஆனிலே நபிமார்கள் ஓதிய துஆக்கள் நாங்கள் வழங்கி வருகின்றோம். அதிலே ரப்பி ஹபிலி மின் லதுன்க துர்ரியத்தன் தய்யிபா இன்னக சமீஉத் துஆ, இறைவனே உன்னிடமிருந்து எனக்காக ஒரு பரிசுத்தமான சந்ததியை கொடுத்தருள்வாயாக, நிச்சயமாக நீ பிரார்த்தனையை செவிமடுத்தருள்வனாக இருக்கின்றாய். சந்தர்ப்பம் நபி ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் மரியம் அல்லை அவர்களுக்கு அல்லாஹ் நினையா புறத்தில் இருந்து உணவளித்ததை கண்டதும் தனக்கு குழந்தை பாக்கியம் வேண்டி பிரார்த்தித்த போது என்ற இந்த துஆக்களையும் ஹதீஸ்களையும் வழங்கி இருக்கின்றோம். இதிலே நாங்கள் வழங்கி இருக்கின்ற அந்த ஹதீஸ் இஸ்லாத்தின் ஒரு முக்கியமான விழுமியத்தை கூறக்கூடிய பண்பாடுகளை சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸாக இருக்கின்றது. மின் ஹுஸ்னி இஸ்லாமில் மர்இ தர்குஹு மா லா யஅனி. இமாம் நவவி அவர்கள் அல் அர்பஊன நவவியா என்கின்ற அவர்களுடைய அந்த ஹதீஸ் தொகுப்பிலே, அந்த ஹதீஸ் தொகுப்பு இஸ்லாத்தின் முக்கிய கடமைகளை முக்கிய பண்பாடுகளை சொல்லக்கூடிய ஒரு தொகுப்பாக இருக்கின்றது. அதிலே இந்த ஹதீஸையும் கொண்டு வந்திருக்கின்றார்கள். இந்த ஹதீஸுடைய பொருளை நாங்கள் பார்க்கின்ற நேரத்திலே மின் ஹுஸ்னி இஸ்லாமில் மர்இ, ஒரு மனிதனுடைய இஸ்லாம் அழகு பெறுவதில் உள்ளதுதான் தர்குஹு மா லா யஅனி, தனக்கு தேவையற்றதை விட்டு விடுவது. நாங்கள் பார்க்கிறோம், எங்களுடைய வாழ்க்கையிலே எங்களுக்கு எது தேவை எது தேவை இல்லை என்ற ஒரு விவஸ்தை இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எனவே இஸ்லாம் எங்களுக்கு ஒரு அழகான ஒரு வழிகாட்டலை தந்திருக்கின்றது. தர்குஹு மா லா யஅனி, தனக்கு தேவையற்றதை விட்டு விடுவதன் மூலம்தான் ஒரு அழகிய முஸ்லிமாக, ஒரு சிறந்த முஸ்லிமாக ஒருவன் மாறுகின்றான். எனவே தேவையற்ற சொல்லாக இருக்கலாம், தேவையற்ற செயற்பாடுகளாக இருக்கலாம், இவைகளை நாங்கள் விட்டு விடுகின்ற போது எங்களுடைய இலக்கை அடைவதற்கு எங்களுடைய இலக்கு சுவனமாக இருக்கின்றது. அதே போன்று எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் சாதிப்பதற்கு எவ்வளவு விடயங்கள் இருக்கின்றன. எனவே எங்களுக்கு தேவையானது தேவையற்றது என்பதை இஸ்லாம் கூறுகின்ற அந்த இஸ்லாத்தின் கண்ணோட்டத்திலே நாங்கள் பார்க்க வேண்டிய தேவை இருக்கின்றது. இஸ்லாத்தின் கண்ணோட்டத்திலே எங்களுக்கு எது தேவை எது தேவையில்லை என்பதை நாங்கள் அடையாளம் கண்டு எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் அந்த பாதையிலே செலுத்த வேண்டும். அதே போன்று நாங்கள் எங்களுக்கு தேவையற்ற விடயத்திலே நாங்கள் எங்களை ஈடுபடுத்துகின்ற நேரத்திலே பல பிரச்சனைகளும் சச்சரவுகளையும் வருவதை நாங்கள் பார்க்கின்றோம். எங்களுக்கு தேவையற்ற மற்றவர்களுடைய விடயங்களை நாங்கள் மூக்கை நுழைக்க செல்கின்ற நேரத்திலே, அல்லது அவர்களுடைய விடயங்களை நாங்கள் பேச செல்கின்ற நேரத்திலே, அல்லது எங்களுக்கு தேவையற்ற விடயங்களிலே நாங்கள் எங்களுடைய நேரங்களை செலவழிப்பதன் மூலமாக நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை வீணடித்துக் கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். எனவே எங்களுக்கு தேவையற்ற விடயத்தை விட்டு விடுவது ஒரு முஸ்லிமுடைய ஒரு மனிதனுடைய இஸ்லாம் அழகு பெறுவதில் உள்ளது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் கூறினார்கள். இந்த ஹதீஸுடைய முக்கியத்துவத்தை உலமாக்கள் புரிந்து சொல்லி இருக்கின்றார்கள். இந்த ஹதீஸ் இஸ்லாத்தின் 3இல் 1 குறிப்பிடுகின்றது. தனக்கு தேவையற்ற விடயத்தை விட்டு விடுவது என்பது ஒரு முஃமினுடைய இன்றியமையாத ஒரு விடயம் என்பதை பல உலமாக்கள் இந்த ஹதீஸ் சிறப்பித்து கூறியிருக்கின்றார்கள். எனவே இந்த ஹதீஸ் கூறுகின்ற இந்த முக்கியமான விடயத்தை எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் கடைபிடித்துக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக நபிமார்களுடைய துஆக்கள், அதிலே ஒன்றுதான் நபி ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சந்தர்ப்பத்தை நான் கூறினேன். மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மிஹ்ராபில் இருக்கின்ற நேரத்தில் அல்லாஹு தஆலா அவர்களுக்கு நினையா புறத்தால பழங்களை உணவுகளை வழங்குகின்றான். அப்போது அவர்களுக்கு பொறுப்பாக இருந்தவர்கள் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்கின்றார்கள், மரியமே உனக்கு இந்த காலத்திலே இல்லாத பழங்கள் எப்படி கிடைத்தது? அல்லாஹ்விடம் இருந்து வந்தது என்று அவர்கள் கூறுகின்றார்கள். அவர்களுக்கு வழங்கப்பட்ட ஒரு கராமத்தாக இருக்கின்றது. எனவே உடனே அவர்களுக்கு ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் இருக்கவில்லை. எனவே அவர்கள் உடனே இந்த சந்தர்ப்பத்திலே அல்லாஹ்விடத்திலே கையேந்தி கேட்கின்றார்கள், ரப்பி ஹப்லி மின் லதுன்க துர்ரியத்தன் தய்யிபா இன்னக சமீஉத் துஆ. எனவே அவர்கள் தனக்கு குழந்தை பாக்கியத்தை கேட்டார்கள்.
துர்ரியதன் தையிபா, ஒரு சிறந்த ஒரு சாலிகான குழந்தையை தான் நாங்கள் அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டும். அது நபிமார்கள் எங்களுக்கு துஆவிலே கற்றுத்தந்த விடயம். அதே போன்று இன்னக சமீஉத் துஆ, இறைவனே நீ துஆவை செவிமடுக்க கூடியவன் என்று நாங்கள் அல்லாஹ்விடத்திலே மன்றாடி கேட்கின்ற அந்த ஒரு ஒழுக்கத்தையும் நபி ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எங்களுக்கு காட்டி தந்திருக்கின்றார்கள். எனவே நாங்கள் எங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை, எங்களுடைய குழந்தை செல்வங்களை கேட்கின்ற நேரத்திலே சிறந்த குழந்தைகள், சாலிகான குழந்தைகளை கேட்கின்றதை எங்களுக்கு இந்த துஆ கற்றுத்தந்து கொண்டிருக்கின்றது. எனவே இந்த விடயங்களை நாங்கள் மனனம் செய்து நாங்கள் படிப்பதை போன்றே இந்த விடயங்களை எங்களுடைய வாழ்க்கையிலே எடுத்து நடப்பதற்கும் நாங்கள் முயற்சிக்க வேண்டும். அதன்படி வாழ்வதற்கு எமக்கு அல்லாஹு தஆலா அருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹ்.